சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா. ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல சூப்பரான மட்டன் சுக்காவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் சுக்கா செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துருங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வேகலைன்னா இன்னொரு 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 5, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் எதுவும் சேர்க்காம இதை நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கறிக்க விடாதீங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு 10 பல், ஒரு துண்டு இஞ்சி இதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயமும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இது மாதிரி அரைச்சிக்கோங்க. வதக்கின வெங்காயத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஏலக்காய் 2, லவங்கம் 6, ஒரு சிறிய துண்டு பட்டை, சிறிய சைஸ் அன்னாச்சி பூ, சிறிய பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 10, நறுக்கின பூண்டு 5, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் நம்ம வறுத்து அரைச்ச வெங்காய பேஸ்ட்டு அதை சேர்த்துருங்க. வறுத்து அரைச்ச மசாலா 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. வரமிளகாய் 3, 2 கீரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா தக்காளி 1 நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்துருக்கேன். சின்ன சைஸ்னால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா வேகும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தான் மட்டனை சேர்த்துடலாம். நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டன் அது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லியிலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. வாவ், சுவையான செட்டிநாடு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாசனை தூக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கு. மட்டன் சுக்கா ரொம்ப நல்லா சுவையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எழுதிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.